அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ராகு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும். இந்த சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இடம்பெற்று இருப்பதால் மிகவும் அற்புதமான நட்சத்திரம் ஆகும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பும் மனமும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை எளிதில் வசீகரிக்கக்கூடிய தன்மையினை கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள். பொதுவாக இவர்களை நூல்கள் அதிக அளவில் படிப்பார்கள். அதாவது விவாதிக்கும் திறமை அதிக அளவில் பெற்றவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலையில் ஒழுக்கம் தவறாமல் போக மாட்டார்கள். நீதி நெறி நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள்களாக தன்வந்திரி, திருரங்க பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், சயன நரசிம்மர் போன்ற தெய்வங்கள் இந்த புனிதமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இந்த கடவுள்களை நீங்கள் மனதார வணங்கி உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியம் பெற வேண்டுகிறோம். மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆழ்வார்களாக பார்க்கப்படுபவர்கள் பட்சிராஜன், அதாவது கருடாழ்வார், பெரிய திருமலை நம்பி, பெரியாழ்வார், வடக்கு வீதிப்பிள்ளை, அழகிய செங்கர். இந்த ஆழ்வார்கள் இந்த புனிதமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நாயன்மார்களாக சுந்திரர், சேரமான் பெருமாள், திருக்குறிப்பு தொண்டர், மான கஞ்சாரார், காரைக்கால் அம்மையார், கற்றறிவார். இந்த நாயன்மார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டியது என்ன என்றால், இந்த சுவாதி நட்சத்திர நாளில் எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. மேலும் தொழில் தொடங்கும் நினைக்க வேண்டுமென்றால் புதிதாக தொழில் தொடங்கலாம் மற்றும் தொழிலுக்காக வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த நட்சத்திரங்களில் 15வது நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா சொல்லையும் நன்றாக பேச வல்லவர்கள். மேலும் ஞானிகள் ஆவார்கள். மற்றும் நல்ல அங்கீகாரத்தை பெற்ற பெண் நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும். இது பவளமணி தீபம் போன்று உருவமுடையது. இது மொத்த நாளிகையாக 65 ஆகும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக திருவானைக்கால் சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மிகப்பெரிய சிறப்பாகும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தின் திசை வடக்கு திசையாக பார்க்கப்படுகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு சென்று புனிதமான காவிரியில் குளித்து முடித்துவிட்டு முருகன், நந்திகேஸ்வரர் சுவாமி, அம்பாளை, மகா கணபதி போன்ற தெய்வங்களை மனதார வழிபட வேண்டும். பக்தர்கள் சனீஸ்வர பகவானுக்கு வன்னி பத்திர இலை மாலையை அணிவிக்கலாம். இந்த சுவாதி நட்சத்திர மரமாக பார்க்கப்படுவது மருத மரமாக விளங்குகிறது. இந்த மருத மரத்தை தளமாக கொண்ட கோவில்களாக என்னவென்றால் மதுரை காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் திருவாச்சி என்ற ஊரில் அமைந்துள்ளது. மேலும் மருதகிரீஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டியில் உள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ளது. தண்டாயுதபாணி முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலையில் அமைந்துள்ளது. அடுத்ததாக கற்பக விநாயகர் கோவில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக ஸ்ரீ சைலநாதர் ஆந்திரா மற்றும் கர்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. அடுத்ததாக லக்ஷ்மி நரசிம்மர் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோவில்களுக்கு சென்று உங்களின் வாழ்க்கை சிறப்படைய நீங்கள் இந்த விருட்சங்களை நீங்கள் மனதில் நினைத்து பரிகார முறையை பூஜை நடத்தி வாருங்கள். மேலும் ஸ்வா என்றால் சுய என்றும், சுவாதி என்றால் சுயமாக செல்வது என்றும் பொருள். சுவாதியின் மற்றொரு பெயர் வாள் ஆகும். மேலும் வாழ்க்கையில் 3/4 பங்கு எருமை போல் பொறுமையாக இருக்கும் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.